சார் டேரக்டர் சார் பேசுகிறப்ப சொன்னீங்க என் லைஃப்பில் இந்த லேடிஸ்க்கெலாம் தேங்க்ஸ், இப்படி ஒரு லவ் கொடுத்ததுக்கு லவ் படம் கொடுக்க காரணமாக இருந்தது. அது அம்மா அக்கா அந்த மாதிரி லேடிஸை மீன் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் லைஃப்பில் நிறையா லேடிஸா? இல்லை, நான் எல்லாரையும் லவ்லி லேடிஸ் தான் எல்லாருமே சேர்த்துக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்துக்கலாம், அம்மா சிஸ்டர் எல்லாரையும் சேர்த்துக்கலாம். இல்லை பன்மையில் சொல்கிறீங்களே வெளிப்படையா, அதனால் கேட்டேன். இல்லைண்ணா, எல்லாருக்கும் பாஸ்ட் லவ் ப்ரெசென்ட் லவ் எல்லாமே இருக்கும்ல, அதன் அடிப்படையாக சொல்லுங்கள். சரி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டு முகம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஹீரோயின் 3 பேரும் ஒரே ஸ்டைலில் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் முகம் இருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க. ஏதாவது அதுக்கு குறியீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. ஏன்னா 3 பேருமே அப்படியே ஒரே முக ஸ்டைலில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அது கர்லி ஹேர் இல்லை, அது அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் பண்ணதில்லை, அது அப்படியே அமைஞ்சதுதான். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கரெக்டாக ஒரு காதல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ அதிகமாகிடுச்சு. காலையில் பார்க்குறாங்க, ஈவினிங் ட்ராப் பண்ணிட்டு போயிடறான். அந்த மாதிரி எல்லாமே 2 பேருமே பையனும் சரி பொண்ணும் சரி. அப்படி இருக்கும்போது 2 காதலை எப்படி ஒருத்தன் வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நான் இதா ஒரே டைமில் 2 காதலா இல்லை 2 வெவ்வேறு தருணங்களில் ஒருத்தன் லவ் பண்ண இதுவா அப்படின்றது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ஒரே டைமில் இப்போது அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹீரோ சார், நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க போடாதீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிட்றதுனால உங்களை ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை, ஒரு நிமிஷம். அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை ஒரு நிமிஷம். இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ், ஃபர்ஸ்ட் படம் இது வச்சு இதனால வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னு இங்கே தான் இருப்பார். நீங்கள் உங்கள் கேள்வி அங்கே கேட்டுக்கலாம். படம் சம்பந்தமான கேள்வி இது கேளுங்க. படம் டிவியேட் ஆகிற விஷயங்கள் இல்லை, வேண்டாம். இல்லை, உங்கள் கேள்விக்கு இல்லை இது வந்து ப்ரொடியூசர்ஸோட ரிக்வெஸ்ட், ரவீந்திரன் சாரோட ரிக்வெஸ்ட். இது படம் சார்ந்து படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன வேணால் கேட்கலாம், பர்சனல் சம்மந்தம் வேணாம். அதனால தான் அவரே உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஆரம்பத்தில் சொன்னார். நன்றி. அடுத்ததாக ஹீரோ சார், ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோனை சமாளிக்கிறது பெரிய விஷயம். 2 ஹீரோயின் டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹீரோன்னா வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஷ் இருக்கும் 2 பேருக்குள்ளே. ஏதாவது நடந்ததா சுவாரஸ்யமான விஷயம்? சார், இதெல்லாம் வந்துட்டு பழைய கதை நினைக்கிறேன் சார். இப்போ யாரும் இல்லை சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதில் இந்த ஈகோ அதெல்லாம் நான் பார்க்கல சார். டேரக்டர் சார், இப்போ வாட்ஸ்அப் பண்ணி பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு டேக்அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சில பேர் காதலையும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ காதலிக்கலாம்னு சொல்கிறீங்களா, காதலிக்க வேண்டான்னு சொல்கிறீங்களா? அது இப்போ சொல்லிட்டா அப்புறம் படத்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? படத்தில் பாருங்கண்ணா, காதலிக்க வேண்டான்னு கண்டிப்பாக இருக்கு அப்படி சொல்லலை. எந்த மாதிரி காதலிக்கலாம்னா நீங்கள் ஒரு சின்ன டேக்அவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி ஃபோன் மேடம், சினிமாவுக்கு வந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய நிகழ்ச்சி சொன்னார். அப்படி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பா, அத்தை, மாமா எல்லாம் என்ன சொன்னாங்க சினிமாவுக்கு வர்றதை பற்றி? உங்களோட துணிச்சலை பாராட்டுறோம், பட் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்க போயிடாதன்னு சொன்னாங்க. அவங்க பெருசாக அது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை சார் இனிஷியலி முன்னாடி ஆரம்பிக்கும் போது. ஆனால் தொடர்ந்து நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ ஒரு தடவை ஒரு ட்ரை பண்ணி பாரு, போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆரம்ப காலத்தில் அவங்க யாருக்கும் பெருசாக அது மேலே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க பயந்த அளவுக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம், ரெண்டுமே இருந்தது. நீங்கள் அரசியல் குடும்பத்திலேருந்து வந்ததுனால கேட்குறோம். இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவாக இருக்காங்க, சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசில் நீங்கள் எந்த படங்களை யார் படங்களை ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? சார், நான் சூர்யா சார் ஃபேன். பாலனுக்கு மை. ஹீரோ சார், படத்தில் நடிக்கும்போது உண்மையிலேயே லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுன்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார், நிஜமாகவே மொடோனா மேலேயும் லவ்வில் வேண்டாம், என் மேலேயும் லவ்வில் வேண்டாம் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி.
அந்த பேசுகிறப்ப சொன்னாப்புல 2 மருமகளும் இங்கே தான் இருக்கிறாப்புல அப்படின்னு டைலாக் ஒன்று வருது. அது என்ன மீனிங்கில் வச்சிங்க ஆக்சுவலாக? ஏன்னா ஆனால் அந்த படத்தில் பாருங்கண்ணா ஒரு அதுதான் படத்தோட சஸ்பென்ஸ். அவர் ஹீரோ கிட்ட ஒரு இருக்கு சார். நீங்கள் ரொம்ப நாளாக படம் பண்ணுறீங்க, 2-3 ஹீரோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் இன்னும் ஒரு ஹீரோவாக இந்த படம் அதுக்கப்புறம் அப்படி உங்களை காமிக்குமா? இனிமேல் அடிதடி சரவடி தான். இனிமேல் இன்னொரு படமும் முடிச்சுட்டேன், அதை பற்றி நியூஸ் சீக்கிரமாக வரும் சார். சார் டைரக்டர் சார், இந்த ஹார்டின் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நீங்கள் காதலை வந்து எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இதை வந்து ஜெய்ப்பூர் நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த படம் பிடிப்பு நடத்திருக்கீங்க. இந்த கதைக்காலம் எங்கே நடக்குது? எதை இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்கள் அந்த படம் எடுத்தீங்க? ஆனால் இது வந்து ஒரு 3 டெரைனில் நடக்குது. ஒன்று ஜெய்ப்பூர், இன்னொன்று சென்னை, இன்னொன்று ஊட்டி. இந்த 3 லேண்ட்ஸ்கேப்பில் இந்த படம் நடக்குது. இதில் மற்ற லவ் படங்கள்லேருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்குன்னு கேட்டால், நம்ம ஹியூமன் எவாலுவேஷன் ஆகிட்டு வர நம்ம எவால்வ் ஆக லவ்வும் எவால்வ் ஆகிட்டே இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற புரிதல் லவ் எப்படி எவால்வ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து ஹார்டினில் புதுசாக இருக்கும். என்னோட டேக் ஆஃப் லவ் அப்படின்றது நீங்கள் ஹார்டினாக பார்க்கலாம் நம்புகிறேன். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு லவ்வை கடந்து வந்திருப்போம், இல்லை இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு படமாக ஹார்டின் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன், நம்புகிறேன். மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. இல்லை ஷார்ட், ஏன்னா உங்களை கேட்காம விடக்கூடாதுல்ல. ஒரு நல்ல ஹீரோயின் நீங்கள், இந்த படத்தில் ஒரு ஷார்ட் வருது, அப்படியே அவங்க 2 பேரும் கேர்ந்து மேலே வருவாங்க, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இவரை நிறுத்துவீங்க. அது படத்தில் அந்த காட்சியில் மட்டுமா இல்லை நிஜத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி இருந்துதான்? ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேருனா கொஞ்சம் போட்டி போட்டுப்பாங்க ஒரு படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால கேட்குறேன். அப்படி இல்லை, எதுவும் இல்லை. வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அப்படி இல்லை இல்லைங்க. இல்லை, ஏர்லியர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஈகோ அந்த மாதிரி எதுவும் வி வாண்ட் எவ்ரிபடி டு வின், எவ்ரிபடி டு பி சக்ஸஸ்ஃபுல். அதான் நிஜம், உண்மைதான். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.